ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன். மாற வேண்டியது நம்ம மனசு. நம்ம எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எது செஞ்சாலும் பயம், நம்மளுடைய தாட்ஸ் இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகள். நம்ம பயப்படுற பயத்து நிமித்தம் நிச்சயமா நம்ம பயப்படுற மாதிரி தான் நடக்கும். அதனால மற்றவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கிறத விட்டுட்டு நம்ம செய்யற சில காரியங்கள் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எல்லாரையும் திருப்தி பண்ண நம்மளாலேயும் முடியாது. அதற்காக நம்ம இந்த பூமிக்கும் வரல. ஸோ அதனால நம்ம தேவனுக்கு முன்னாடி பயந்து பக்தியா பரிசுத்தமா அவர் சொன்ன வழிகளிலே நடந்தோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த காரியத்தை குறித்தும் நம்ம நடுங்க வேண்டியதும் இல்லை. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு. அப்போ இந்த பயம், மற்றவங்களை குறித்தான யோசனைகள், அதை குறித்தான கலக்கம், இந்த வருஷம் இதை எடுத்து போட்டுட்டு மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, யோசிப்பாங்க, பயப்படுற காரியம் இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா கர்த்தர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, நான் இன்னைக்கு இந்த டே துவங்கும் பொழுது முடிக்கும் போது யோசிங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஆண்டவர் பிரியப்படுத்துற மாதிரி நடந்தேனா, நான் நல்லா இருந்தேனா, நான் எல்லாவற்றிலும் செய்யும்போது தேவன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாரா, இதை மட்டும் யோசிங்க. யாரையுமே இந்த பூமியில திருப்திப்படுத்த முடியாது. ஸோ நீங்க பயம் இல்லாம சந்தோஷமா உங்க நாட்களை தேவனுடைய மகிமைக்காக வாழும்போது இந்த நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா இந்த வருஷத்தை சூப்பரா வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.